உங்களுக்கு மறுபிறவி மேல நம்பிக்கை இருக்கா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1957 காலகட்டத்தில் இங்கிலாந்துல இருக்கிற ஹெக்ஸ்லாம் நகரத்துல 11 வயதான ஜோனா போலாக்குங்கிற ஒரு சிறுமியும் 6 வயதான ஜெனிஃபர் போலாக்குங்கிற ஒரு சிறுமியும் சர்ச் போலான்னு சொல்லி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி வேகமா வந்த ஒரு கார் அவங்கள இடிக்குது. இடிச்ச வேகத்துல அவங்க சில நொடிகள்லயே அவங்க இறந்து போறாங்க. ஜான் மற்றும் ஃப்ளோரன்ஸ் தன் மகளை இழந்த துன்பத்திலேயே கொஞ்ச நாள் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோரன்ஸ் கொஞ்ச நாள்லயே திரும்பியும் கர்ப்பமாகறாங்க. சொல்ல முடியாத இது திரும்பவும் அவங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்குது. அந்த இரட்டை குழந்தைகளுக்கு அவங்க ஜாக்லின் அண்ட் கிரீன் ஜோலி பேரு வைக்கிறாங்க. பேர் வச்சு கொஞ்ச நாள்கள்லயே ஹேக்ஸ்ராம் நகரத்தை விட்டு கொஞ்சம் பக்கத்து ஊரான ஒயிட்லி பாய்ங்கிற ஒரு ஊருக்கு குடி போயிடுறாங்க. குடி போய் சில நாட்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு 3 வயது ஆகும் போது திரும்பவும் அவங்க ஹெக்ஸ்ராம் நகரத்துக்கு திரும்பி வராங்க. வரும்போது இறந்து போன ஜெனிஃபரும் ஜோனாவும் விளையாடிட்டு இருந்த அந்த மைதானத்தை பார்த்து இப்போ இருக்கிறாங்களே கிரீன் மற்றும் ஜாக்லின் அவங்க அந்த மைதானத்துக்கு பேரோடு சொல்லி கூப்பிட்றாங்க, இங்கே தானே நம்ம விளையாண்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஊருக்குள்ளே வராங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற இறந்து போன அந்த 2 குழந்தைகள் விளையாடின பொம்மையை எடுத்து இவங்க பார்த்து இது என்னோடது இது உன்னோடதுன்னு சொல்லி அந்தந்த பொம்மையை அவங்கவுங்க அப்படியே கரெக்டாக எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஜாக்லின் நெத்தியில ஒரு சின்ன தழும்பு இருந்திருக்கு. அதே போல தழும்பு இறந்து போன ஜெனிஃபரோட நெத்தியிலே இருந்திருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க பெற்றோரையே சில பயமுறுத்தி சில நிகழ்வுகளும் நடந்திருக்கு. என்னன்னா, இவங்க அந்த பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது ரோட்ல ஏதோ கார் ஆறு அடிச்சுட்டு போனாலும் அந்த 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு பயப்படுவாங்களாமா, அந்த கார் எங்களை இடிக்க போகுதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு இவங்க உண்மையிலேயே மறுபிறவையா இருப்பாங்களோன்னு சொல்லி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பெற்றோருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு, எப்படி இறந்து போனா அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாம் நடக்குது, எல்லாம் தெரியுது, ஒருவேளை மறுபிறவையா இருக்குமோன்னு சொல்லி பாஸ்ட் லைஃப் மெமரிஸை ரெக்கார்ட் செய்ய ஆய்வாளரான டாக்டர் லேன் ஸ்டீவ்சனை பார்த்து கேட்கும்போது அவர் சொன்னார், ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா அந்த பிள்ளைங்களை அவங்க கேள்வி கேட்கும்போது ரொம்ப வருஷம் அந்த இடத்துக்கு பழக்கமான மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. அதனாலேயே அவங்க மறுபிறவியா இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.